வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜெயாஸ் கிச்சனில் கனவாங்க. நான் இந்த மாதிரி கனவாவை க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த கனவாவை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது நான் குக்கரை வச்சுக்கிறேன். இந்த கனவாலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது, அதனால் குக்கரில் இதை சேர்த்துக்கிறேன். நான் கறி வேக வைக்கிற மாதிரி தாங்க. இதில் கனவாவை சேர்த்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். பெருஞ்சீரக பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூனு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தண்ணி விடும் இது வேக வேக, அதனால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். நிறைய வேணாம், அரை கிளாஸ் தண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் மூடியை போட்டுடுவோம். குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக விடுவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த அடுப்பில் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கணும். நம்ம அதில் வேகிறதுக்கு வேறு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம். இதுலேயும் ஒரு அரை டீஸ்பூன் இது நான் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கேஸுங்க, அதனால் இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான், இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நிறைய வேணாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்துடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ப்ரெஷர் அடங்கட்டும், அது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருக்கு. இப்போ இது தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுருவோம். நம்ம ஆல்ரெடி உப்பையும் போட்டிருக்கோம். பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அது மூடி போட்டு சிம்மில் வச்சுடுவோம். சரிங்களா? இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தியா? தண்ணி நிறைய விடுங்க இது. அதனால் இதில் தண்ணியே ஊற்றா செய்யலாம். சுருங்கிடுது, நல்லா அப்படியே ஃபுல்லாக சுருங்கிடுது, நல்லா வெந்துடுது. உப்பு அந்த வதக்கி வச்ச அதில் சேர்த்துக்கலாம். இந்த அடுப்பில் மாற்றிக்கிறேன் நான். இதுவும் பச்சை வாசனை எல்லாம் போயிடுது. இப்போ இதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க, ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆகிறதுக்கும் அது நல்லா கிரேவியாக வர்றதுக்கும் நல்லா சூப்பராக வரும். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு வச்சுடுவோம். நான் 2 முறை இதை கிண்டி விட்டு இது பண்ணேன். தண்ணி நிறைய இருந்தது இல்லையா, அதான். தண்ணியே ஊற்றாத வச்சுருந்தா கூட வெந்துடுங்க. அது அந்த மாதிரி கனவாவுக்கும் எறாவுக்கும் இந்த டைப்பு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வச்சிடுது. இதுக்கு மேல் போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். உப்பு மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி நல்லா வற்றிடுது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் இருக்கிற எண்ணெயே எண்ணெய் பிரிஞ்சு வருது, இருந்தாலும் எண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்.
சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். கொத்தமல்லி தூக்கலாம். கனவா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தொக்கு மாதிரியும் இருக்கும், எறா தொக்கு செய்கிறேன் இல்லையா அந்த மாதிரியும் இருக்கும். இது நான் அந்த மெத்தடில் தான் செய்துக்கிறேன், ட்ரை ரோஸ்ட்டாக செய்யலை. நான் அந்த மாதிரி தொக்கு மாதிரி டைப்பில் தான் செய்திருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இது ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ உடனே வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.